அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களை, எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தேர்தல் முடிவுகள் ஒரு வழியா எல்லாம் வெளிவந்து விட்டது. தாவேக ஆட்சியை பிடிக்கின்றது. ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகின்றார். இந்த மெஜாரிட்டி மார்க் 117 அதை ரீச் பண்றாங்க பண்ணல அப்படின்றதெல்லாம் இம்மெட்டீரியல். 117 இல்லாட்டாலும் அவர் முதலமைச்சர் ஆகின்றார். இந்த சின்ன சின்ன கட்சிகள், காங்கிரஸ், அதுவும் சின்ன கட்சி தான், காங்கிரஸ், விசிக, பாமக, இவங்கெல்லாம் ஒரு அலையன்ஸில் அவங்களோட சேர்ந்து ஒரு மெஜாரிட்டி வந்தாலும் ஆட்சி அமைக்கலாம். அப்படி இல்லைனாலுமே ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்னும் போது திமுக, அதிமுக ரெண்டு பேரும் ஒன்றா சேருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து கூட்டணி கட்சிகளை இன்டாக்டாக வச்சுக்கின்னு இல்லை உங்களுக்கு 117 இல்லை நாங்கள் தோக்கடிப்போம் அப்படின்னு சொன்னால் அப்போ யாருக்குமே ஆட்சி அமைக்க வாய்ப்பு இல்லைன்னும் போது மறுபடியும் தேர்தல் தான். இது டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ண மாதிரி ஆகும். மறுபடியும் தேர்தல் வந்தது அப்படின்னு சொன்னால் சந்தேகமே வேணாம், தாவேகா 150 180 அப்படின்னு ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதை யாருமே விரும்ப மாட்டார்கள். அதனால 117 தொட்டாலும் தொடாட்டாலும் ஜோசப் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரி, இதுல நிறைய விஷயங்கள் தவிடுபடியாகி இருக்கின்றன. இதுல இருந்து சரியான பாடங்களை கற்க வேண்டும். முதல்ல இந்த ஜாதி ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தாவேகாவுடைய வெற்றி அப்படிங்கிறது அக்ராஸ் த போர்டு. இந்த ஜாதியில் இருக்க இடத்துல அவங்க ஜெயிச்சாங்க, அந்த ஜாதி இருக்க இடத்துல தோத்தாங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அண்டு பிராமணர்களுக்கு சீட்டு கொடுக்கறதுனாலே எல்லாருமே யோசிப்பாங்க. ஆனால் துணிந்து 2 பேருக்கு அவர் சீட்டு கொடுத்துருக்காரு. 2 பேருமே ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கே துணிச்சல்னு சொல்ல வேண்டியதாகுது தமிழகத்தில். ஸோ இந்த ஜாதி கணக்குகளை எல்லாம் உடைத்து தள்ளி இருக்கின்றார். இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஜாதி இந்த கட்சிக்கு, அந்த ஜாதி அந்த கட்சிக்கு அப்படின்னு. நம்ம என்னைக்குமே சொல்ற ஒரே விஷயம், பாருங்க, வேற எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னும் போது, எல்லாமே சைலண்டா இருக்குன்னும் போது சரி நம்ம ஜாதிக்காரனுக்கு போடுவோமே அப்படின்னு ஜனங்க யோசிப்பாங்களே தவிர, எடுத்த உடனே ஜாதிக்குத்தான் அப்படின்றது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது தான் இன்னி வரைக்கும் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அட்லீஸ்ட் இந்த தேர்தலில் அது அழுத்தம் திருத்தமாக நிரூபணமாகி இருக்கின்றது. இப்போது தாவேகாவுக்கு என்ன ஜாதி பார்த்து தான் ஓட்டு போட்டாங்களா, இல்லை அந்தந்த ஜாதி இருக்க இடத்துல இந்த இடத்துல தாவேகா ஜெயிக்க முடியல பாருங்க, அந்த ஜாதிக்காரங்க அவங்களுக்கு எதிர்ப்பு, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் கலந்து கட்டி ஜெயிச்சு வச்சுக்கிறாங்க. அதனால் அரசியல்வாதிகள் தான் ஏதோ தப்பா அது மாதிரி கணக்கு போட்டுட்டு இருக்காங்கன்னா, மற்றவங்களும் இந்த ஜாதி கணக்கு போடுறது அப்படின்றத நிறுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடுறாங்க அப்படின்னு ரொம்ப வருஷமா நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு. இன்னைக்கு நேற்று இல்லை, அதெல்லாம் பல 50 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் வந்திருக்குதுங்க. ஆனால் இந்த தேர்தலையும் வழக்கம் போல இவங்க குத்தாங்க, அவங்க குத்தாங்க, 2 கட்சியும் குத்தாங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டுகள் வந்தது. ஆனால் கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ, கொடுத்த இடமோ கொடுக்காத இடமோ எல்லா இடத்துலையும் தாவேகா ஜெயிச்சிருக்குது. அதனால காசு கொடுத்து ஜெயிக்க முடியும் அப்படின்றதையும் இந்த தேர்தல் தவிடுபொடியாக்கியுள்ளது. எல்லாத்துக்கும் மேல பாஜக அண்ணாமலை தலைவராக வந்த பிறகுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த ஒரு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க, பூத்து கமிட்டி அப்படின்னு. ஏன்னா பாஜக என்னவோ அண்ணாமலை வந்த பிறகுதான் கட்சியை இங்கே பிரான்ச் ஓப்பன் பண்ண மாதிரி பாருங்க, இவர் பூத்து கமிட்டிலலாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது அப்படின்னு. ஏன் திமுக அதிமுக 2 கட்சிக்கும் பூத்து கமிட்டி இல்லையா? அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒவ்வொரு தெருவில் போனாலும் நீங்கள் ஒரு கட்சிக்காரை பார்க்கலாம், ஒரு நிர்வாகியை பார்க்கலாம் திமுக அதிமுகவுக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு தெருவில் போயிட்டாங்க, இங்கே அதிமுக யார் திமுக யார் அப்படின்னா சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லுதோ இங்கே இருக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க 2 பேருமே இன்னைக்கு மண்ணை கவி இருக்காங்கல்ல. இப்போது தாவேகால பூத் கமிட்டி அப்படின்னா ஈவன் எலெக்ஷன் நேரத்தில் கூட நிறைய போட்டுருந்தாங்க, பாருங்க இங்கே யாருமே இல்லை, சின்ன பசங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. அது எதுவுமே இல்லாமலே இன்னைக்கு இப்படி ஒரு அபாரமான வெற்றியை பெற்றிருக்கின்றது தாவேகா. ஸோ இந்த அடிப்படை கட்டமைப்பு அப்படின்றது, அந்த மாஸ் லீடர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னும் போது சுத்தமாக அடிபட்டு போயிடும். இன்னைக்கு பல தொகுதிகளில் வேட்பாளர் யாருன்னு அந்த விசிலுக்கு ஓட்டு போட்ட ஜனங்களுக்கே தெரியாது. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் விஜய் நிற்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் எல்லா ஜனங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. அக்ராஸ் ஆல் ஏஜ் குரூப்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், இளைஞர்கள் மட்டும் இல்லை. பட் பூத் கமிட்டியே இல்லாமல், நிர்வாகிகளே இல்லாமல் ஒரு கட்சியை மேனேஜ் பண்ண முடியுமா? அப்படி கிடையாது. ஆனால் அந்த லீடருடைய கரிஸ்மா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும்போது இதெல்லாம் தவிடு பொடி ஆகிவிடும். எல்லாமே இண்டிவிஜுவல் சென்ட்ரிக். ஸோ இதையும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 3 விஷயத்துல பல உண்மைகளை புரிய வைத்ததற்காக தாவேகாவுக்கு நமது மனமார்ந்த பாராட்டுகள். 1,
அந்த ஜாதி கணக்கு, அடுத்தது காசு கணக்கு, அடுத்தது இந்த பூத்து கமிட்டின்னு புலம்பிட்டு இருக்கிறது. ரைட். இந்த தேர்தலில் வந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இது வந்து விஜய் அவர்களுடைய வெற்றி ஆல் செட் அண்ட் டன், ஜெயிஸ்டார், அவ்வளோதான். அது வந்து நீங்கள் சொதப்பி அவங்க ஜெயிச்சாங்களா, இல்லை அவங்க நல்லா ஆடி ஜெயிச்சாங்களா, எப்படின்னா நாங்கள் கப்பு கிடைச்சாச்சு, அவ்வளோதான். ஆனால் இதில் வந்து திமுக, அதிமுக ரெண்டு தரப்பிலும் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. அதிமுக பாஜகவில் ரொம்பவே நிறைய பண்ணியிருக்காங்க. நோக்கம் கரெக்டு தான், திமுகவை அகற்ற வேண்டும். அதுக்காக இறங்கி வந்து கூட்டணிலாம் வச்சாங்க. ஆனால் ஒரேடியாக இறங்கி போயிட்டாங்க. இதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. சொல்லப்போனால் தமிழகத்தில் வந்து திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது இல்லை. ஏன்னா அதிமுக ஒரு சரியான எதிர்க்கட்சியாக பணியாற்றவில்லை. 21 எலெக்ஷனில் ஜெயிச்சதுலேருந்து 24 எலெக்ஷனுக்கு ஒரு 2-3 மாதம் முன்னாடி தான் அவங்க வந்து எதிர்க்கட்சியாக செயல்பட ஆரம்பித்தார்கள். இந்த கிளாம்பாக்கம் விஷயத்தில் அவங்க கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் எல்லாமே வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் இப்படி அவசரமாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எடப்பாடியார் அவர்களே சிறு சிறு பிரச்சனைகள் அப்படின்னு தோழமை கட்சி மாதிரி முட்டு கொடுத்திருந்தார். ஸோ அவங்க எதிர்க்கட்சியாக செயலாற்றவே இல்லை. ஸோ இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு அந்த மாதிரி ஒன்று இருக்கு அப்படின்ற ஒரு சினாரியோவை உருவாக்குவதற்கு அதிமுக கொஞ்சம் கூட வேலை செய்யலை. சரி, ஏப்ரலில் வந்து அலையன்ஸ்னும் வச்சுட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து ஜென்டலாக ஒதுங்கிட்டார். நான் வந்து ஒரு தடையாக இருக்கவில்லை, நான் தான் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா நான் ஒதுங்கிக்கிறேன், நீங்கள் அலையன்ஸ் வச்சுக்காங்க அப்படின்னு. சரி, அவர் ஒதுங்கிட்டார் இல்லையா. இப்போ பாஜகவுடன் அலையன்ஸ் ஆயிடுச்சு. அண்ணாமலை இல்லை, நயினார் தான் தலைவர் அப்படின்ன பிறகு அண்ணாமலை அவர்களை குறிவைத்து நடந்த ஏராளமான தாக்குதல்கள். இதை வந்து எடப்பாடியை பற்றி பாஜக ஆதரவாளர்கள் யாராவது பேசினா உடனடியாக நடவடிக்கை எடுத்தார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். ஆனால் அதிமுக ஆதரவாளர்களோ இல்லை அதிமுகவை சார்ந்தவர்களோ அண்ணாமலையை குறித்து கண்ணாபின்னாலாம் பேசும்போது எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. நயினார் அவர்களும் எடப்பாடியை கூப்பிட்டு என்னங்க இது மாதிரிலாம் பேசினுக்கிறாங்க அப்படின்னு சொன்னதான் இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. குறிவைத்து தாக்கப்பட்டார். ஏராளமான குற்றச்சாட்டுகள். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, வந்து அவர் இவ்வளோ வந்து ஊழல் பண்ணிட்டார், இவ்வளோ கோடிக்கு சொத்து வாங்கினார் அப்படின்னா நிஜமாகவே உங்ககிட்ட வந்து சஸ்டைனபிள் எவிடன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நேராக ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட கொடுங்க, இல்லை இடிக்கு அனுப்புங்க, சிபிஐக்கு அனுப்புங்க, ஏதாவது பண்ணுங்க. இல்லை பாஜக தலைமை கிட்ட சொல்லி என்னங்க உங்களால் இப்படிலாம் பண்ணிருக்கிறாரு, ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லுங்க. எதுவுமே பண்ணலை. ஆனால் பாருங்க, அண்ணாமலையை கட்டம் கட்டிட்டாங்க, அவர் ஊழல் பண்ணதுனால அவரை ஒதுக்கி வச்சிட்டாங்க, இப்படித்தான் ஒரு சினாரியோவை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இதை தடுப்பதற்கு பாஜகவும் எதுவும் பண்ணலை, அதிமுகவும் எதுவும் பண்ணலை. ஸோ அண்ணாமலை ஆதரவாளர்கள் அப்படின்ற குரூப் வந்து ரொம்பவே வெக்ஸ் ஆயிட்டாங்க. ரைட். எல்லாத்துக்கும் மேலே ஊழல் ஆட்சி, இது போக வேண்டும், குடும்ப ஆட்சி, இவ்வளோ கோடியாக ஊழல் பண்ணுறாங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்லிவிட்டு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க பாஜகவில். இப்போ KN நேரு அவர்களுக்கு எதிரான அந்த ஊழல் புகார், இடியோட அந்த லெட்டர் எவ்வளோ தாமதமாக வருகின்றது. இதெல்லாம் சுறுசுறுன்னு அட்லீஸ்ட் அந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆன பிறகாவது ஒரு 2-3 மாதத்தில் இதையெல்லாம் ஒரு கொஹிரண்டாக நடவடிக்கை எடுத்து ஏதாவது பண்ணியிருக்க வேணாமா? போதாக்குறைக்கு ராஜ்நாத் சிங் அவர்கள் இங்கே வர்றாரு, திமுக விழாவில் கலந்துகிறாரு, நாணயம் வெளியிடுகின்றார். இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் அண்ணாமலை ஆதரவாளர்களை விட்டுருங்க, பொதுவாக ஒரு நியூட்ரல் ஓட்டர்ஸ், அடுத்தது இந்த ஊழலுக்கு எதிரான மனநிலை இருப்பவர்கள், மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க, இவங்கெல்லாம் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாரு, பாஜக இந்த பக்கம் அதிமுகவோட அலையன்ஸ்னு சொல்லினுக்கிறாங்க, ஆனால் மறைமுகமாக திமுகவோட அவங்களுக்கு ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதனால தான் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக 2019 வேலூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் வந்து தள்ளி வைக்கின்றார்கள், ஏன்னா அங்கே பணம் பறிமுதல் செய்யப்பட்டது அப்படின்னு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்குது, அங்கே துரைமுருகன் அவர்கள் மகன் கதிர் ஆனந்த் அவர் ஜெயிக்கிறாரு. மறுபடியும் 24 எலெக்ஷன் வருது, அதுலேயும் நின்று அவர் ஜெயிக்கிறாரு. 25 தான் அந்த கேஸையே தூசு தட்டி எடுக்கிறாங்க. இதே காங்கிரஸோ இல்லை வேற ஒரு பாஜக தவிர வேற ஒரு கட்சியோ ஆட்சியில் இருந்திருந்தாங்கன்னா 19 முடியறதுக்குள்ளேயே அந்த கேஸை சுறுசுறுன்னு எடுத்துருக்க மாட்டாங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாற்றம் வேணும். அந்த மாற்றத்தை பாஜக அது கூட்டணியில் இருந்தோ இல்லை வந்து தனியாகவோ
கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைச்ச அத்தனை பேரும் வெறுத்து ஒதுங்கி போயிட்டாங்க. பாப்பா எல்லாம் ஒண்ணுதான்ப்பா அப்படிதான் சொல்றாங்களே தவிர ஒன்றும் செய்யறது கிடையாது. தமிழ்நாட்டை கை கழுவி விட்டார்கள் மேலிடத்து பாஜக. இதுதான் அந்த பாஜகவுடைய பெருவாரியான ஆதரவாளர்களுடைய மனநிலையாக இருந்திருக்கின்றார். அடுத்தது மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க. அண்ணாமலை அவர்கள் ஒரு புதிய வரவாக அரசியலுக்கு வருகின்றார். ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு நம்பிதான் 2024 பாஜகவுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு டபுள் டிஜிட் 11% போய் நிற்குது. அதிமுகவுடைய கோர் ஓட் பேங்க் அப்படியே இருக்கு. இந்த அண்ணாமலையால உச்சத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட இவர்களுடைய அந்த ஒரு 11% அப்படின்றதும் அப்படியே இருக்கும். 33% கூட பாமக, அமமுக இதெல்லாம் சேர்ந்தா ஒரு 36% அவங்க டச் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா இப்போ அந்த அதிமுக பிளஸ் பழைய பாஜக ஓட்டு இவ்வளவுதான் வந்திருக்குதே தவிர அந்த 36% பாஜகவால் ரீச் பண்ண முடியல. காரணம் என்னன்னா பாஜக மாற்றமெல்லாம் கொண்டு வராது, அவங்களும் எல்லாரும் மாதிரியும் தான் சும்மா சொல்லினுக்கிறாங்களே தவிர எதுவுமே செய்யல அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை பெருவாரியான மக்களிடத்துல போய் சேர்ந்து விட்டது. குறிப்பா நியூட்ரல் ஓட்டர்ஸ் அண்ட் பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தவர்கள். அதனால தான் இந்த தடவை அதிமுக பாஜக கூட்டணியுடைய வாக்குகள் சரிந்திருக்கின்றது. அப்ப இதுக்கெல்லாம் யாரு காரணம்? பாஜக தானே. அடுத்த தப்பு, இவங்க ரொம்ப நாள் வரைக்கும் தாவேகா இந்த பக்கம் வரணும் அப்படின்னு தவம் கிடந்து காத்திருந்தது. எடப்பாடியார்லேருந்து ஆரம்பித்து தமிழிசை அவர்களாகட்டும் இல்லை வானதி அவர்களாகட்டும் எல்லாரும் உட்காந்துக்கின்னு ஸ்ட்ராங்கான கட்சி வரணும், பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, நீங்கள்லாம் வாங்க இப்படி சொன்னதோடு இல்லாமல் பாருங்க திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா எல்லாரும் ஒன்று சேரணும் இப்படியே சொதப்பி அப்போ இவங்களால திமுகவை வீழ்த்த முடியாதுன்னு ஒரு இம்ப்ரெஷனை இவங்களே கிரியேட் பண்ணி போட்டாங்க. கடைசியாக இவங்க ரைட்டு என்டிஏ பக்கம் இனிமேல் தாவேகா வராது அப்படின்னு முடிவு பண்ண பிறகுதான் அப்பவும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பெடலிங். இவங்க தாவேகாவை பெருசாக எதிர்க்கவில்லை. திமுகவையாவது பெருசாக எதிர்த்தாங்க அப்படின்னு சொன்னால் சரி ரைட்டு. கடைசி நேரத்தில் இப்போ எந்த அண்ணாமலை மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதோ அந்த அண்ணாமலையை தான் அதிமுக வேட்பாளர்கள்லாம் வாங்க எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு போனாங்க. இன்னைக்கு அவர்களுடைய கோட்டைன்னு சொல்லப்படுகின்ற இடத்திலேயே திமுக அதிமுக 2 பேரும் ஓட்டையை போட்டுக்கின்னு உக்காந்து நிற்கிறாங்க. இப்போ மறுபடியும் என்ன ஆகும்? ஒரு கும்பல் உக்காந்தின்னு பார்த்தீங்களா அண்ணாமலையால் ஒன்றும் பண்ண முடியாது இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துக்கிட்டு அதிமுக பாஜக 2 பேரும் சும்மா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இனிமே இங்கே தமிழகத்தில் அரசியல் அப்படின்றது விஜய் சொன்ன மாதிரி டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தானே தவிர அதிமுக பாஜக 2 பேருக்கும் இங்கே இடமே இல்லாமல் போயிடும். சரி, இப்போ என்ன பண்ணணும்னா வெரி சிம்பிள். சொல்லப்போனால் இதைத்தான் நான் ஒரு பிரைட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன் பாஜகவுக்கு. அதிமுக பாஜக கூட்டணி ரைட், அது அப்படியே இருந்துட்டு போட்டோம், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இனிமேல் பாஜக எண்ணம் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லை, இப்படியெல்லாம் வடை சொல்லக்கூடாது. தே ஷுட் பி given their due. ஒரு ஈக்குவல் பார்ட்னர் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஸ்டார்டிங் வித் பார்லிமெண்ட் எலெக்ஷன். சும்மா நீங்கள் இல்லைங்க நாங்கள் ஏதோ ஒதுக்கி தள்ளதை எடுத்துக்காங்க அப்படின்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த 27 இடங்கள் இதை பற்றியும் நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு அந்த கூட்டணி ஆட்சி அதில் பதவிகள் அப்படின்றது கனவாக இருந்தது. அதனால தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நானாக எடுத்து கொடுத்தேன்னா கிலோ 20 ரூபா, அதே நீங்களா நல்ல காயாக பொறிக்கினா 30 ரூபா. இதான மார்க்கெட் நிலவரம். அப்போது ஒன்று அதிக சீட்டு கொடுத்துருக்கணும், இல்லை எங்களுக்கு தேவையான சீட்டு கம்மியாக இருந்தாலும் கொடுத்துருக்கணும். எதுவுமே இல்லாமல் நீங்கள் கொடுக்குற சீட்டு கம்மி சீட்டு அப்படின்னு ஒத்துனதுக்கு காரணம் என்னன்னா ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி ஆட்சி. ஸோ இன்றைக்கு பெரிய தோல்வியை சந்தித்திருக்கின்றது பாஜக. அதிமுகவும் கூட தான். ஆனால் திமுகவுடைய தோல்வியை கம்பேர் பண்ணும்போது சந்தோஷப்பட்டுலாம், அவங்க அவ்வளோ தோற்று போட்டாங்க, நாங்கள் இவ்வளோதான் தோற்றோம் அப்படின்னு. தோக்கிறதுல என்ன பெருமை அப்படின்னு தான் நான் கேட்பேன். திமுக செய்த தவறுகள் அதை நான் அடுத்த பதிவில் விரிவாக சொல்கிறேன். பட் இப்போ பாஜக என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபீல்டு ரொம்ப கிளியராக இருக்குது. இப்போ தாவேகா தான் ஆட்சியில் இருக்கின்றது. தாவேகா தான் அடுத்த திமுக. இப்போ சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, முதல்ல இந்த மாதிரியான அந்த அரசியல் வல்லுநர்கள்லாம் பாஜக ஒதுக்கி வச்சாதான் உருப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். திராவிடியன் ஐடியாலஜி இது தமிழகத்தில் அழிந்து விட்டது அப்படின்னு. அப்போ விஜய் அவர்களுடைய கொள்கையெல்லாம் என்னன்னு கொஞ்சம் எடுத்து பாருங்க. திமுக என்ன கொள்கையை வச்சுக்கிறாங்களோ அதிமுகவுடைய ஒரு சில கொள்கை என்ன வச்சுக்கிறாங்களோ அதே தான் தாவேகாவும் கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன அவங்க அந்த மாதிரி
பேர் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் திராவிட கொள்கை அழிந்து விட்டது அப்படின்னு நீங்களா கனவு உலகத்தில் மிதந்துட்டு இருந்தீங்கன்னா, அதே வழியில் போயிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறம் மறுபடியும் நோட்டாவோடையே தான் சண்டை போட்டுட்டு இருக்கணும். நாத்தாக்கா கூட அதிக ஓட்டு வாங்கிடுவாங்க, இவங்க வந்து அதை விட்டு வெளியே வரமாட்டாங்க. ஸோ இன்றைக்கு தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் அடுத்த டிஎம்கே அப்படின்னும் போது, அப்போ இன்னொரு டிஎம்கேவை அங்கே வரவிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், திமுகவுக்கு எதிரான அவர்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் எது எடுத்தாலும் அதில் வந்து தாவேகாவுடைய ஒத்துழைப்பு ஒரு அரசு அப்படின்ற முறையில் நிச்சயமாக இருக்கும். இப்போ உதாரணமாக இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி மற்ற விஷயங்களில் வந்து உடனடியாக அவங்க செய்வாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக எதுவாக இருந்தாலும் அது அவங்களுக்கு அட்வான்டேஜ். இதை யூஸ் பண்ணிட்டு மத்திய அரசாங்கம் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும். இங்கே இருக்கிற அதிகாரிகளை வந்து உசுப்பேற்றணும். என்னங்க வேலை பார்க்குறீங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பாக பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் அதையும் பண்ணாமல் இப்படியே இவங்க மிக்சர் சாப்பிட்டுக்கினே உக்காந்துருந்தாங்கன்னா இது வேலைக்கு ஆகாது. ஸோ இதை அவங்க சரியாக யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது தாவேகா வெர்சஸ் என்டிஏ அப்படின்னு இங்கே களம் மாறிவிடும். மறுபடியும் சொல்கிறேன், வருகின்ற காலகட்டங்களில் எலெக்ஷனில் இதே மாதிரி எண்ணம் தான் முக்கியம் இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதுக்காகத்தான் நான் முதல்லயே சொன்னேன் ஈக்குவல் பார்ட்னர் அப்படின்னு. அதை விட முக்கியமான விஷயம், அண்ணாமலை அவர்கள் தான் இனிமேல் தமிழக பாஜகவின் ஃபேஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதிமுக திமுக எந்த ஆட்சி அமைந்தாலும் பாஜக தான் எதிர்க்கட்சியாக செயல்பட போகின்றது. அண்ணாமலை வில் பி த ஃபேஸ் ஆஃப் இட் அப்படின்னு. இந்த ஸ்ட்ராட்டஜி பாஜக கையில் எடுத்தால் மட்டும்தான் நிச்சயமாக பாஜகவால் இங்கே ஒரு பெரிய ஃபோர்ஸாக வளர முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த 11% அப்படின்றது ஒரு அபரேஷனுங்க. கடைசி வரைக்கும் நாங்கள் நோட்டாவோட தான் சண்டை போட்டுட்டு இருப்போம், அதுதான் எங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குது அப்படின்னு அப்படியே இருக்க வேண்டியது தான். எல்லாத்துக்கும் மேலே இந்த சீனியர்னு சொல்லிட்டு சில பேர் உட்காந்துருக்கிறாங்க பாருங்கள், இன்னும் என் அரசியல் பயணம் தொடரும் அப்படின்னு. தயவு செஞ்சு அவங்களெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. இன்னைக்கு தாவேக்கால இருக்கின்ற தலைவர்களை சீனியர்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? சகட்டு மேனிக்கு யார் என்னன்னு தெரியாதவங்கள்லாம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதனால் இந்த சீனியாரிட்டி எல்லாம் ஒதுக்கி விடுங்க. அடுத்தது இண்டிவிஜுவல், தனிநபர் தான் வந்து ஒரு கட்சியை வெற்றிக்கு அழைத்து செல்வது. தாவேக்கால எந்த மாவட்ட செயலாளர் செல்வாக்கில் ஜெயிச்சாங்கன்னு சொல்லுங்க? யாரும் கிடையாது. அந்த விஜய் அப்படின்ற ஒற்றை நபர், அவருடைய செல்வாக்கு இதுதான் வெற்றிக்கு காரணமே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. அங்கே சித்தாந்தம் கிடையாது, கொள்கை கிடையாது, வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதை விட்டுட்டு இன்றைக்கும் நீங்கள் வந்து இல்லை இது வந்து பார்ட்டி வித் அ டிஃபரன்ஸ் அப்படின்னே சொல்லி இருந்தீங்கன்னா ஓரமாக ஜென்டில்மேன் ஃபினிஷ் லாஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடைசியில் போய் நிற்க வேண்டியது தான். ஃபேர் பிளே அவார்டில் மட்டும் டாப்பில் இருக்கும் பாருங்கள் சிஎஸ்கே, அந்த மாதிரி. ரைட், புதிய ஆட்சிக்கு நமது வாழ்த்துக்கள். ஏராளமான வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. திமுக அதிமுக அவர்கள் கொடுக்கறா சொன்ன இலவசங்களை விட ரொம்ப அள்ளி விட்டுருக்காங்க. இந்த இலவசங்களெல்லாம் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அண்ட் வழக்கம் போல் ஒரு யூஸ்வல் டைலாக் இருக்குங்க, 50 வருஷமாக 70 வருஷமாக அவங்கெல்லாம் செய்ய முடியல, நீங்கள் 2 வருஷத்தில் நாங்கள் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்க முடியுமா, டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு லிவரேஜ் இருக்குது. பட் எத்தனை நாளைக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாஜக இதை வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கின்னு கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அண்ணாமலை தான் ஒரே வழி. அப்படி இல்லைங்க, அது பாட்டுக்கு கட்சி தானாக வளரும், ஏன் எல்லாம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கினே இருக்கணும். மரம் வளர்ந்தா மாதிரி தெரியாது. பக்கத்து தோப்புலலாம் மரம் அப்படியே காய்ச்சி தொங்கும், எல்லாரும் பழம் பறித்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதில் இந்த முக்கியமான வெற்றி, அதை விட முக்கியமான தோல்விகள், அதுக்கப்புறமா வந்து இந்த வாக்கு சதவீதம், இதை பற்றின விஷயங்களெல்லாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.